ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு இராணுவத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அமெரிக்கா இப்படி இல்லை. அமெரிக்கா 6 எக்கனாமிக் டூல்ஸை வச்சுருக்காங்க. இந்த 6 எக்கனாமிக் டூல்ஸை வச்சு ஒரு நாட்டை அடியோடு அழிக்கவும் முடியும். இந்த ரூல்ஸை எதிர்த்தும் கைஸ் சில நாடுகள் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சில நாடுகள் அடியோடு அழிஞ்சும் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா நம்ம மேலே திரும்பி இருக்காங்க. இந்தியா மேலேயும் சில டேரிஃபை போட்டிருக்காங்க அமெரிக்கா. இப்போ கைஸ் நம்ம வீடியோவில் இந்த 6 எக்கனாமிக்ஸ் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்கா வந்து இராணுவத்தை பயன்படுத்தாமல் எப்படி இந்த 6 எக்கனாமிக் டூல்ஸை பயன்படுத்தி ஒரு நாட்டை அழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கைஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை. இப்போ கைஸ் அமெரிக்கா ஒரு நாட்டு மேலே பொருளாதார தடை போட்டாங்கன்னா அந்த நாட்டோட எந்த பொருளையும் அமெரிக்கா வாங்க மாட்டாங்க. அமெரிக்கா தான் வாங்கல, மற்ற நாடுகள் கிட்ட நம்ம விற்கலான்னு பார்த்தாலும் மற்ற நாடுகளையும் வந்து அழுத்தம் தெரிவிப்பாங்க. நீங்களும் வாங்கக்கூடாது, அந்த மீறி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் மேலேயும் நான் பொருளாதார தடை போடுவேன்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டுவாங்க. உதாரணமாக கைஸ் ஈரான், ரஷ்யா, நார்த் கொரியா இருக்கு. இந்த 3 நாட்டு மேலேயும் அதிகமாக பொருளாதார தடை போட்டிருக்காங்க அமெரிக்கா. ஆனால் வந்து ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் கம்பீரமா நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ், அவங்க படுத்துட்டாங்க. ரெண்டாவது கைஸ் ஃபைனான்சியல் சாங்ஷன்ஸ், நிதி தடைகள். தங்கத்துக்கு அடுத்தபடி டாலர் தான் இருக்கு. டாலரை தான் அதிகமா ரிசர்வ்ல வச்சிருக்காங்க மற்ற நாடுகள். இப்போ கைஸ் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னாலும் டாலரை யூஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. இதனால தான் கைஸ் டாலர் உலகத்தோட முக்கியமான ரிசர்வா இருக்கு. தங்கத்துக்கு இணையா டாலரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள். ஓகே கைஸ், இந்த டாலரை வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புற வேலையை அமெரிக்காவோட ஸ்விஃப்ட் பேமெண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒரு நாட்டு மேல இந்த ஃபைனான்சியல் சாங்ஷன்ஸை போட்டாங்கன்னா ஸ்விஃப்ட் பேமெண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து இவங்களோட டாலரை வந்து வாங்க மாட்டாங்க. இந்த நாடுகளும் டாலரை வச்சு இவங்க நாட்டில இருந்து எந்த பொருளையும் வாங்க அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அந்த நாடு வந்து எந்த நாட்டுக்கிட்ட இருந்தும் எந்த பொருளையும் வாங்க முடியாத சூழல் ஏற்படும். உதாரணத்துக்கு ரஷ்யா 2022 உக்ரைன் ரஷ்யா போரால இதை வந்து அமெரிக்கா அறிவிச்சாங்க ரஷ்யா மேல. மூணாவது டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல், தொழில்நுட்பம் ஏற்றுமதி தடை. முக்கியமான சிப்ஸை கைஸ் அமெரிக்கா தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கைஸ் முக்கியமான சிப்ஸ்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற மொபைல்லையோ இல்லை நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்லையோ டிவிலையோ இருக்கிறது சின்ன சின்ன சிப்ஸ் தான் கைஸ். ஆனால் வந்து இது அவ்வளோ டெக்னாலஜியான சிப்ஸ் இல்லை. நம்ம ஒரு சேட்டலைட்லையோ இல்லை ஒரு மிசைல்லையோ யூஸ் பண்ற சிப்ஸ் தான் கைஸ் ரொம்ப முக்கியமான சிப்ஸ். அதில் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த நாட்டு மேலே அமெரிக்கா டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலை போட்டிருக்காங்களோ அந்த நாட்டுக்கு வந்து இந்த சிப்ஸை தரமாட்டாங்க. இதனால அவங்களோட ஏஐ டெக்னாலஜி, ராக்கெட், பாதுகாப்பு டெக்னாலஜி இது எல்லாமே பாதிக்கும். இந்த சிப்ஸை உருவாக்கிட்டு இருக்கிற கம்பெனிலையும் அழுத்தம் தெரிவித்து அந்த நாட்டுக்கு வந்து தரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு சீனாவோட முக்கியமான சிப் கம்பெனிஸ் மேல இதை போட்டிருக்காங்க. இதனால அந்த கம்பெனிஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கைஸ் ரைஸ் கேப், விலை உச்சவரம்பு வந்து கைஸ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வந்து இந்த 2 வருஷமா தான் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கைஸ் கச்சா எண்ணெய், கேஸ், பெட்ரோல் ப்ராடக்ட் உருவாக்குற கம்பெனி மேல இந்த பிரைஸ் கேப் போடுவாங்க அமெரிக்கா. அதாவது கைஸ் கச்சா எண்ணெயை விற்கிற நாடுகள் தான் இப்போ வரைக்கும் பணக்கார நாடுகளா இருக்காங்க. ஆனா அமெரிக்கா அதுக்கு விட மாட்டாங்க. இந்த நாட்டு மேல இப்படி ஒரு பிரைஸ் கேப் போடுவாங்க. இதனால கைஸ் அமெரிக்கா சொன்ன ரேட்டுக்கு தான் மற்ற நாடுகள் வந்து இந்த கச்சா எண்ணெயை வாங்குவாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு பேரலோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். உங்களால 10 ரூபாய்க்கு தான் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்னா அமெரிக்கா அதை 8 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களால அந்த எண்ணெயை விற்கவும் முடியாது, ஒரு லாபத்துக்கு அவங்களால விற்கவே முடியாது. இதுக்கு உதாரணமே தேவையில்லை கைஸ், நம்ம ரஷ்யா மேலே தான் போட்டிருக்காங்க. 5வது கைஸ் கடன் உதவி அழுத்தம், டெப் அண்ட் வேர்ல்டு லோன். ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்கை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் கைஸ். இப்போ கைஸ் நம்மளுக்கு பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குவோம். அந்த மாதிரி தான் கைஸ் ஒரு நாட்டுக்கே பண தேவை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வேர்ல்டு பேங்க்லேயோ இல்லை இந்த ஐஎம்எஃப்லேயோ போய் லோன் வாங்குவாங்க. இந்த பேங்க்லாம் கைஸ் அமெரிக்காவோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா சொல்கிறத தான் கைஸ் இவங்க கேட்பாங்க. நம்ம அப்படி போய் லோன் கேட்கும்போது அவங்க போடுற ரூல்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வந்து வேர்ல்டு பேங்கோ இல்லை ஐஎம்எஃப் போடுற ரூல்ஸாக இருக்காது. இது வந்து அமெரிக்கா போடுற ரூல்ஸாக இருக்கும். நம்ம வேற வழி இல்லாமல் அவங்க போடுற ரூல்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு தான் கைஸ் ஆகணும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கெல்லாம் இந்த லோன் ஈஸியாக கிடைக்கும். அதே அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த லோன் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காம போகணும்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ கைஸ் 6வது டாரிஃப் வார், வர்த்தக போர். அமெரிக்கா இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அதிகமான வரி விதிப்பாங்க. அவங்க வரி விதிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா கைஸ், நம்ம வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை அமெரிக்கா தரோம்னா 50% வரி விதிச்சிட்டாங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற பொருளை அவங்க வந்து 15 ரூபாய்க்கு விற்கிற சூழல் ஏற்படும். அதனால வந்து உங்கள் நாட்டில் ஒரு பொருள் இருக்கும் கைஸ், அது வந்து 12 ரூபாயோ 13 ரூபாயோ இருக்கும்போது அதை தான் வாங்குவாங்க. இப்படி இருக்கும்போது கைஸ் நம்ம நாட்டு பொருளை வந்து அமெரிக்கா கிட்ட விற்க முடியாது. அதனால நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கும், நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து
பாதிக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கா சீனா மேல போட்டிருக்கிற டாரிஃப் வார் 2018 இருந்து இப்போ வரைக்கும் இதை போட்டிருக்காங்க. இதை தான் கைஸ் அமெரிக்கா இப்போ நம்ம மேலேயும் போட போறாங்க. அதாவது டாரிஃப்னு சொல்லி இந்தியா மேலேயும் 50% வரி போட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி சமாளிக்க போறோன்னு போக போக தான் கைஸ் தெரியும். இது நம்மளுக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே அமெரிக்கா நிறைய நம்ம மேல போட்டிருக்காங்க. நம்ம திரும்ப எந்திரிச்சு நின்றுகிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா நம்ம மேல மட்டும் போடல, நிறைய நாடுகள் மேல போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா நல்லா பணம் சம்பாதிக்கும். ஆனா அமெரிக்காவோட மக்கள் சம்பாதிக்கவே முடியாது. அவங்க 10 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இப்போ 20-25 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கு. நிறைய தடவை நம்ம கம்பீரமா எந்திரிச்சு நின்று இருக்கோம். இப்பயும் நிக்க தான் செய்வோம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை, குட் நைட்.